மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பாவக்காய் வந்து நம்ம வறுவல் சாப்பிட்ருப்போம் இல்லையா? நிறையா பேர் வந்து அந்த கசப்புக்காகவே பாவக்காய் சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க. ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் சாம்பார், ரசம் அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்லாம். சாதத்தோடு பசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இந்த அரைச்சி விட்ட பாவக்காய் வறுவலுக்கு நம்ம என்னென்ன மசாலா தேவைங்கிறத பார்க்கலாமா? சின்ன வெங்காயம், தேங்காய், சோம்பு, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே வந்து தூளாக தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் அந்த அப்ளை பண்ணுறோம் இல்லையா பாவக்காயில், அப்போ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த வெங்காயம், தேங்காய் கூட நீங்கள் சேர்த்து அரைச்சி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா பிளெண்ட் ஆகும் உங்களுக்கு அந்த பாவக்காய் கூட. அதனால தான் நம்ம வந்து அரைக்கிற அந்த தேங்காய், வெங்காயத்தோடு சேர்த்தே இந்த மசாலா பொருளையும் நம்ம கொட்டி அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாவக்காய் இருக்கு இல்லையா, அந்த பாவக்காவை ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போது வேக வச்ச பாவக்காவை சும்மா லைட்டாக ஆறட்டும். நம்ம கை வந்து அந்த மசாலா கலக்கும் போது பொறுக்கணும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம வந்து கையை நல்லா ஆற விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ உங்களுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலா, சின்ன வெங்காயம், சோம்பு, தேங்காய், மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஃபைன் பேஸ்ட்டு, அதை நம்ம இப்போ இந்த பாவக்காய் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் புளிப்புக்காக நம்ம கொஞ்சமாக புளித்தண்ணி, கரைச்சி வச்ச புளித்தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த பாவக்காய் கூட எல்லாமே பிளெண்ட் ஆகிற அளவு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். பாவக்காய் உள்ள விதையை வந்து சில பேர் எடுத்துடுவாங்க, ரொம்ப கசக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து பாவக்காய் செஞ்சு பார்க்கும்போது அந்த விதை கூட பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். நம்ம இதில் புளிப்புக்காக புளித்தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த புளித்தண்ணி காரத்துக்கு அந்த காஞ்ச மிளகாத்தூள் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த கசப்பு தன்மைக்கு அந்த புளிப்பு காரம்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு ஈக்குவல் கொடுக்கும். அதனால் வந்து ஃபுல்லாக அந்த பாவக்காயோட கசப்பு வந்து நமக்கு தெரியாது. அதனால் நல்லா வந்து பாவக்காயில் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இதனாலே நமக்கு அந்த காரத்தன்மை, அந்த பாவக்காயோட கசப்புத்தன்மை வந்து நமக்கு தெரியாது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ நமக்கு பாவக்காய் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாமா? இப்போ நம்ம அரைச்சி விட்ட பாவக்காய் தொக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இப்போது கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை இருக்குல்ல, அதை வந்து ஒரு கை ஃபுல்லாக, ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வந்து பச்சை கருவேப்பிலை எடுத்து அதை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு கருவேப்பிலை நிறையா போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த சாப்பாடுன்னு இல்லை, நீங்கள் எது செஞ்சாலும் சரி அதில் கருவேப்பிலை நீங்கள் நிறையா போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது ஒரே ஒரு தக்காளி, நம்ம வந்து புளித்தண்ணி வேறு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் இதில் நம்ம வந்து தக்காளி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்க போகிறோம். ஏன்னா ரொம்ப புளிப்பாகிடக்கூடாதுங்கிறதுக்காக. இதில் புளிப்பு இருந்தாலும் நல்லா தான் இருக்கும், ஏன்னா அந்த பாவக்காய் ரொம்ப கசப்பு இல்லையா, அதனால் புளிப்பும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து இங்கே ஒரே ஒரு தக்காளி தான் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா பாவக்காய், அந்த மசாலா புளித்தண்ணிலாம் போட்டு அந்த ஊறின பாவக்காவை தூக்கி நம்ம இதோட சேர்த்து நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வேக வச்ச பாவக்காய் தான் அது, அதனால் நம்ம ரொம்ப நேரம் வந்து அதை வதக்க வேணாம். அந்த பச்சை வாசனை நம்ம வேக வச்சுருக்கும் போதே வந்து போயிருக்கும் இதில். இப்போ நம்ம லைட்டாக வந்து நம்ம வதக்கி விட்டால் போதும். அந்த தட்டில் நம்ம மசாலா வச்சு பரட்டியிருந்தோம் இல்லையா, அதிலே நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அந்த தண்ணியை தான் நம்ம இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப நம்ம இதில் தண்ணி வந்து குழம்பு மாதிரி வைக்கக்கூடாது, இது ஒரு தொக்கு மாதிரி தான் இருக்கணும். ஸோ நம்ம லைட்டாக தண்ணி மட்டும் அந்த மசாலாவோட அரைச்சி வச்ச அந்த மிக்ஸி அதிலலாம் இருக்கும் இல்லையா, அதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணி இதில் நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம அது வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், நல்லா சூப்பராக அந்த மசாலாலாம் வந்து நல்லா வெந்துருச்சு.
கலரே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே ஒரு தொக்கு மாதிரி உள்ள கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட இதை அப்படியே நம்ம இறக்கி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும் லைட்டாக அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அடுப்பை அப்படியே சிம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் இறக்குனா கூட சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம். எந்த குழம்பு எதுவுமே வேணாம், சைடிஷே தேவை கிடையாது. அப்படியே நம்ம வெள்ளை சாதத்தில் போட்டு இதை நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தொக்கு மாதிரி வைக்காமல் நாங்கள் சாம்பார் சாதத்தில் தொட்டு சாப்பிட்ற அந்த ஒரு தொட்டுக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்காக அந்த தொக்கு மாதிரி இருந்தது இல்லையா, அதை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த தொக்கு பதத்துலேருந்து கொஞ்சம் மாறி இருக்கும் அது. இப்போ பாருங்கள், தொக்குலேருந்து எனக்கு ஒரு வறுவல் கன்சிஸ்டன்சிக்கு எனக்கு இப்போ மாறிடுச்சு. எனக்கு இது போதும் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நம்ம ரசம் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தோம் அப்படின்னா குழந்தைங்க இந்த மாதிரி சாப்பிடாம கொஞ்சம் மொறுப்பாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு சாப்பிடுவாங்க. அதனால் அப்படி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லைட்டாக இன்னும் கொஞ்சமாக ஆயில் வேணால் விட்டுக்கலாம். ஆயில் இல்லை, அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஆயில் விட்டுக்கோங்க. இல்லை கரெக்டாக ஆயில் இருக்குது அப்படின்னா அப்படியே சிம்லேயே போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்லேயே போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே போட்டு அப்பப்போ லைட்டாக நீங்கள் அதை அப்படியே வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா சிப்ஸ் மாதிரி கூட ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கு கூட ரொம்ப டைம் ஆகும். பட் நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சிலே நீங்கள் எடுத்துடலாம், வறுவல் கன்சிஸ்டன்சிலே நீங்கள் எடுத்துடலாம். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கசப்பு ரொம்பவே கம்மியாக தான் தெரியும். நம்ம புளி தக்காளிலாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த புளிப்பு தன்மையோடு சேர்ந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு இது ரெடி ஆகிடுச்சு. நான் ரசம் சாம்பார் அந்த மாதிரி தொட்டு சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு இது கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்குது. ஸோ நான் இதோட வேறு இடத்துல இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். மறக்காமல் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பாவக்காய் சாப்பிடாத எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் இது. இதில் நீங்கள் பாவக்காய்னு இல்லை, கத்திரிக்காய் இல்லைனா உருளைக்கிழங்கு, வாழைக்காய் அந்த மெத்தடுக்கு கூட இதை நீங்கள் சிம்பிளாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு அரைச்சி விட்ட பாவக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வெறும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பாவக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.